எப்படி பேசுறது, அவரை பற்றி நினைச்சாலே அது நான் எல்லாருமே பேசுகிறாங்க. அது திருப்பி அதுதான் நானும் பேசுகிறேன். இல்லை, அவர் சொல்லிட்டாரு, நான் ஃப்ரான்ஸில் இருந்து வந்திருக்கேன். இவருக்கு ஒரு நினைவஞ்சலி ஃப்ரான்ஸில் பண்ணினோம் நாங்கள். இவர் வரதாக இருந்து சில இதில் வர முடியாமல் போச்சு. ஃப்ரான்ஸில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணினோம். சார், ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கீங்க நீங்கள். பிரான்ஸ் நாட்டிலேயே நம்ம கேப்டன் அவர்களுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நினைவு அஞ்சலியை ஏற்பாடு செய்து அனைத்து செலவுகளையும் இவரே செஞ்சு அங்கே அவருக்கு ஒரு சிலை வச்சு அதையெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினது இவர் தான். அவர் தான் அவருக்கு. ஆக எப்படியெல்லாம் நேசிக்கிறாங்கன்றதை பாருங்கள். நம்ம ஏதோ வந்து படத்தை பார்த்து கை தட்டிட்டு போகிற மாதிரியான ஒரு 100ல் ஒரு நடிகர் எல்லாம் கிடையாது. இவர் லட்சத்தில் ஒரு நடிகர். மக்களுக்காக நிறைய தியாகங்களை செஞ்சுருக்காரு. நட்புக்காக செஞ்சுருக்காரு, பிள்ளைகளுக்காக செய்திருக்காரு, குழந்தைகளுக்காக செய்தது, ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக செய்து. அவர் ஆஃபீஸ்லாம் ஆட்டோக்கள் அவர் ஒரு ஆட்டோவில் ஏறி அவங்க ஆஃபீஸுக்கு போகிறேன்னு சொன்னால் அங்கே போய் இறக்கி விட்டு காசு வாங்க மாட்டாங்க. ஏண்டாப்பா அப்படின்னானே, ஆட்டோவே அண்ணன் தான் வாங்கி கொடுத்தாருப்பார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவார். ஸோ அந்த நல்ல உள்ளத்துக்காகத்தான் வந்து இவங்கெல்லாம் அடிமை. இவர் புலம்பெயர்ந்து போய் இலங்கையிலிருந்து போய் அங்கே இருந்தாலும் ஒரு தமிழ் பண்பாளனை, தமிழர்களுக்காக தன் இன்னுயிரை நீத்து ஒரு தியாக மனப்பான்மை கொண்ட கேப்டன் அவர்களுக்காக ஒரு மிக பிரம்மாண்டமான விழா நடத்தின ஒரே ஆள் இவர் தான். பிரான்ஸ் நகரமே, அந்த மேயர் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. அதில் மிக சிறப்பான நிகழ்வு. அன்றைக்கி நான் இங்கிருந்து நானும் செல்வமணி அவர்களும் போக முடியாத ஒரு சூழ்நிலை. இங்கே சில பிரச்சனைகள்னால் போக முடியலை. இருந்தாலும் மிகச்சிறப்பாக நடத்தினாங்க. ஸோ அவரை நம்ம இங்கே வந்து பார்க்குறது உங்கள் சார்பில் நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும். அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து இலங்கை வாழ் தமிழர்களும், அங்கே இருக்கிற தமிழர்களும், கேப்டன் ரசிகர்களுக்கும் எனது சங்கத்தின் சார்பாகவும் திரைப்பட உலகத்தின் சார்பாகவும் நாங்கள் தான் வந்து இவருக்கு நன்றி சொல்லணும். அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி ஆனந்த் சார்.